ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செட்டிநாடு மீன் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இது காரசாரமான ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ்ங்க. ஒரு வானல் வச்சுக்கலாம். 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு. நீங்கள் மீனுக்கு ஏற்ற மாதிரி அளவு எடுத்துக்கோங்க. ஒரு 5 லவங்கம், 2 ஸ்பூன் தனியா, ஒரு 7-8 வரமிளகாய் எடுத்துருக்கேன். இப்போ எல்லாமே சேர்த்து பொன்னிறமாக நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது ரசம் சாதம், சாம்பார் சாதத்தோடலாம் சாப்பிடும்போது சைட் டிஷ்ஷு சூப்பராக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்க, நல்லாயிருக்கும். இப்போது இதை ஆற வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக பண்ணிவிடுங்க. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்து, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இதை கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போது இதே நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இப்போது எல்லாமே சேர்த்து நீங்கள் எந்த வகையான மீன் எடுத்தாலும் பரவாயில்ல, இந்த மசாலாவை சேர்த்து நல்லா மசாலா ஃபுல்லாக தடவி இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது ஒரு 15-20 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊறட்டும். இது இப்படியே தனியாக இருக்கட்டும். நான் மூடி போட்டு மூடி வச்சுக்கிறேன். இப்போ ஒரு வானல் வச்சுக்கலாம். இதில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் தேவையோ அதை சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம ஒவ்வொரு மீனாக எடுத்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை மூடி போட்டு மூடி வைக்கிறேன். இப்போ நம்ம மூடி போட்டு வைக்கும்போது நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். அதுக்காக தான் நம்ம மூடி போடுறோம். இப்போது ஒரு பக்கம் ஃபுல்லாக வெந்துடுச்சு. நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். இப்போது மறுபடியும் இதை மூடி போட்டு வச்சு இன்னொரு 10 நிமிஷம் வரைக்கும் வேகட்டும். இப்போது நம்ம மசாலா வந்துட்டு இது மாதிரி வறுத்து அரைச்சி சேர்க்கும்போது இன்னும் நல்ல ஃப்ளேவராக நல்ல வாசனையாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க, மீன் நல்லா வெந்துடுச்சு. இதை எடுத்துடலாம். இப்போ நான் கொஞ்சம் கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, நமக்கு நல்ல சூடான செட்டிநாடு மீன் வறுவல் தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், அட்டகாசமாக இருக்குங்க. இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, நமக்கு சுட சுட மீன் வறுவல் தயாராகிடுச்சு. தேங்க்யூ.